ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இப்போது அனைத்து பள்ளிகளிலுமே பரீட்சை நேரம் தொடங்கிடுச்சு. பலருமே பரீட்சையில் நல்ல மதிப்பெண் எடுக்கணுங்கிறதுக்காக ராத்திரி பகல் பார்க்காம படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு படித்த பாடங்கள் எல்லாமே ஞாபகம் இருந்து பரீட்சையில் நல்ல விதமாக எழுதி நிறைய மதிப்பெண்கள் எடுப்பாங்க. ஆனால் சில குழந்தைங்க எவ்வளோ படித்தாலும் பரீட்சை எழுதும்போது மறந்துடுது, சரியாக பரீட்சை எழுதாமல் போயிடும். அப்படிப்பட்ட பிள்ளைகளும் நல்லா படித்து எழுதுவதற்கு, படித்த படிப்பு மனசில் நிற்கிறதுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தேவி இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா ஹயக்ரீவர். சரஸ்வதி தேவியும் ஹயக்ரீவரையும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக பிள்ளைகள் நன்கு படிப்பாங்க. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இவங்களை தவிர்த்து விநாயகப் பெருமான் சிறந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. விநாயகர் பெருமான் நிச்சயமாக குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். இவங்க எல்லாரையுமே நம்ம அனுதினம் வழிபாடு செய்யணும். அப்படி தினமும் வழிபாடு செய்ய முடியலைனாலும் பரீட்சை சமயத்திலையாவது வழிபாடு செய்யணும். பிள்ளைங்க பரீட்சை எழுதுவதற்கு முன்னாடி நல்ல முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு, அவங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு பெற்றோர்களும் சில வழிபாட்டை பின்பற்றணும். பிள்ளைகளுக்கு பரீட்சை நடக்கும் சமயத்தில் வரக்கூடிய செவ்வாய் புதன்கிழமையில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். இந்த வழிபாட்டை பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் செய்யலாம், இல்லை நீங்கள் வீட்டிலையும் செய்யலாம். உங்கள் வீட்டில் ஒரு தட்டில் பச்சரிசியை நல்லா பரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே பச்சரிசிக்கு மேலே 2 அச்சு வெல்லம் வைங்க. இந்த அச்சு வெல்லத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அச்சு வெல்லத்தின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் நெய்யில் நனைத்த அந்த திரி இருக்கு இல்லையா, அதை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். விநாயகர் பெருமான தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த முறையை நீங்கள் வீட்லேயும் செய்யலாம். தீபம் தானாக மலையேறினதுக்கு அப்புறம் இந்த பச்சரிசியும் அச்சு வெல்லத்தையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு தானமாக கொடுத்துருங்க. இப்படி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையில் விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சோன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஏற்பட்டு படிக்காத பிள்ளைங்க கூட படிப்பதற்குரிய வழி உண்டாகும். பிள்ளைகள் தினமும் காலையிலும் மாலையிலும் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லணும். இது சொல்கிறதுனால வாக்தேவதையின் அருளால் அவங்க படிக்கும் படிப்பு அவங்க மனசில் பதியும். பரீட்சை சமயத்தில் நல்லா ஞாபகத்துக்கு வரும். இந்த மந்திரம் என்னென்னா, வத வத வாக்தேவியே நமக, வத வத வாக்தேவியே நமக. நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, படித்த படிப்பை பரீட்சையில் எழுதுறதுக்கு இறைவனோட அருள் கண்டிப்பாக வேணும். இந்த முறையில் நம்ம வழிபாடு செஞ்சோன்னா நம்முடைய பிள்ளைகள் நல்லா படித்து பரீட்சையில் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு தான் இது. உண்மையாகவே சரஸ்வதி தாயாரும் ஹயக்ரீவரும் நல்ல ஞானத்தை குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. தினமும் அவங்கள நீங்கள் வணங்கலாம். விநாயகரை தினமும் படிக்கிற பிள்ளைகள் விநாயகர் பெருமானுக்கு 2 அருகம்பில் வச்சு வேண்டிக்கிட்டு போக சொல்லுங்கள். நல்ல படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தை டாப்பில் வருவாங்க. 100% மதிப்பெண்கள் எடுப்பாங்க. அற்புதமான ஒரு வழிபாடு இது. இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பும் நல்லா வரும், புத்தி கூர்மையும் நல்லா இருக்கும். நீங்கள் பசுமாட்டிற்கு செய்யக்கூடிய இந்த ஒரு தானத்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித வறுமையும் நீங்கும், பிரச்சனையும் நீங்கும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அதனால் முழு மனதோட பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி இதை செஞ்சு பாருங்கள். இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த மந்திரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வத வத வாக்தேவியே நமக. இந்த ஒரு மந்திரத்தை 11 முறை காலை மாலை சொல்லுங்கள். பிள்ளைகளை நல்லா படிக்க சொல்லுங்கள். நீங்கள் பக்கத்தில் உட்காந்து நீ தான்ப்பா நல்லா வருவ, நீ நல்லா படிப்ப, நல்லா வருவ. நம்மளோட வார்த்தைகள் நல்லா பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த குழந்தைகளோட மனதில் பதிஞ்சாலே அவங்க நல்லா படிப்பாங்க. பயத்தை நம்ம ஊட்டக்கூடாது. பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு பக்தியையும் நம்மளுடைய அன்பையும், அவங்க எதிர்காலத்தில் நல்லா இருப்பாங்க, நீ நல்லா வருவ, நீ நல்லா வருவன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் விட தாய் தகப்பன் உங்களோட குழந்தைகளை தினமும் ஆசீர்வதிங்க. அவங்க தலையை தொட்டு நீ நல்லா இருப்பப்பா, நல்லா வருவ, வாழ்க்கையில் சிறந்து வருவ அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் நல்லா வருவாங்க. பிள்ளைகள் பயம் இல்லாமல் இருந்தாலே பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, ஒழுக்கத்திலையும் சிறந்து விளங்குவாங்க.
விநாயகரை சின்ன பிள்ளையிலேருந்தே, இது பெரிய பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைங்களுக்கும் தான். சின்ன பிள்ளையிலேருந்தே பிள்ளைகளுக்கு வந்து இந்த விநாயகருக்கு அருகம்புல் வைக்கக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ணுங்கள். விநாயகரோட அருளால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நிச்சயம் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.